Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.13ல second question பாருங்க. Find the values of k for which the roots of the following equations are real and equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கான நேச்சர் ஆஃப் ரூட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னா என்னது, நமக்கு டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதை சொல்லிட்டு நமக்கு அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, given the equations are real and equal. ரியல் அண்ட் ஈக்குவல்னா என்னது, டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ டெல்லோட ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், ஏபிசின்ற வேல்யூவை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5k மைனஸ் 6, பின்றது என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2k, சின்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதை ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். பி ஸ்கொயர்ட் 2k ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4a 5k மைனஸ் 6, சின்றது 1 ஈக்குவல் டு 0. இப்போ அந்த ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போங்க. 4k ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு 5k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 4k ஸ்கொயர்ட் மைனஸ் 4 உள்ளே கொண்டு போங்க. 4 5s are 20, 20k மைனஸ் 4 6 are 24 ஈக்குவல் டு 0. இப்போ 4k ஸ்கொயர்டு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 20k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 4ன்றது வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ டிவைடட் பை 4 போத் சைட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். டிவைட் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர்ட் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 6, சம் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம், 3 2s எழுதிக்கலாமா, 3 2s 6. இப்போ மைனஸ் 5 வரணும். ஸோ அப்போ ரெண்டு சைடும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். ஓகேவா, ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. k மைனஸ் 3, k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, k minus 3 equal to 0, k minus 2 equal to 0, k is equal to 3, k is equal to 2. ஓகேவா, இப்போ கேக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. therefore k is equal to 3, 2. இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர். செகண்ட் ரோம் லெட்டர் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, k x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. என்ன கொடுத்துருக்காங்க, இதோட நேச்சர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ரியல் அண்ட் ஈக்குவல். கிவன் இட் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ டெல் ஈக்குவல் டு 0, டெல்லோட வேல்யூவை கொடுத்துட்டு நமக்கு கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டெல்லோட ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஏபிசின்ற வேல்யூவை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எடுக்க போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கே, பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு, பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். பி இஸ் ஈக்குவல் டு 6k ப்ளஸ் 2, சி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, b squared 6k plus 2 whole squared minus 4, a வந்து k, c வந்து 16 equal to 0. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு a plus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா படி எழுதிக்கலாம். a squared 6k whole squared plus b squared 2 squared plus 2 into ab 6k into 2, 6k into 2 minus 16 into 4 எவ்வளவு, 64, 64k ஈக்குவல் டு 0. ஓகேவா, 6k ஹோல் ஸ்கொயர்ட், இதை ஸ்கொயர்ட் பண்ணிங்கன்னா 36k ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 2s are 4, 4 6 are 24k மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. 36k ஸ்கொயர்ட் 24kலேருந்து 64k போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும், மைனஸ் 40k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு 4ன்றது வந்து காமனாக இருக்குது. ஸோ இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 4 போத் சைட்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா 9k ஸ்கொயர்ட்
minus 10k plus 1 equal to 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 9, சம் பண்ணால் -10 வரணும். இப்போது 1 9s are 9 -10 வரணும். ரெண்டு சைடும் மைனஸ் போட்டிங்கன்னா -1 -9 -10 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. ஓகேவா? கே ஸ்கொயர் கோஎஃபிஷியன் என்னது 9 டிவைடட் பை 9 இந்த 9 மட்டும் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. 9k - 1 அதுக்கப்புறம் k - 1 equal to 0. 9k - 1 equal to 0. k minus 1 equal to 0. 9k is equal to 1. k is equal to 1 by 9. அடுத்தது k is equal to 1. இப்போ கேக்கு வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு 1 by 9 and 1. therefore k is equal to 1 by 9, 1. இதுதான் ஆன்சர்.